Good morning, children. Welcome to your social class. History first lesson பார்த்துட்ருந்தோம். Society and culture in ancient தமிழகம், the Sangam age. So what is Sangam age அப்படின்றத பற்றியும் அந்த சங்கம் ஏஜ் பீரியடில் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஓகே, ஸோ இன்றைக்கி நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் சேராஸ், அதாவது மூவேந்தர்ஸ்ன்னு சொல்லக்கூடியதில் சேராஸ், சோலாஸ், தென் பாண்டியாஸ். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேராஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. controlled the territories, மூவேந்தர்ஸ் controlled the territories of தமிழகம் during the Sangam age. The word Vaindar was used to refer the three dynasties, namely Cheras, Cholas and then Pandyas. அப்போ இந்த மூணு ரூலர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூவேந்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு த சேராஸ் ரூல்ட் ஓவர் த சென்ட்ரல் அண்ட் நார்த் ட்ரெவாங்கூர், கொச்சின், சவுத் மலபார் அண்ட் கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அந்த ரீஜனில் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேப்பில் வரும்ப்பா, அதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த 10, அதாவது நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அதாவது சோர்ஸஸ் டு நோ அபவுட் த சங்கம் ஏஜ்னு பார்த்தோம். அப்போ சேராஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர் தான் என்ன அப்படின்னா இந்த 18 அப்படின்றது 10 decades of verses provide informations about the Cheras, right? And it is known as that the Chera king Chenkutuvan went on a military expedition to the North India and he brought stone from Himalayas for making the idol of Kannagi, an epic character from சிலப்பதிகாரம். இப்போது இந்த 18 பார்த்திங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு லிட்ரேச்சராக இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சேரன் செங்குட்டுவன் ரீச் த ஹிமாலயாஸ், சரியா? அவர் ஹிமாலயாஸ் ரீச் பண்ணி அங்கேருந்து ஒரு ஸ்டோன் எடுத்துருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா கண்ணகி அப்படின்ற ஒரு சிலப்பதிகாரம் உள்ள வரக்கூடிய கேரக்டரோட ஸ்டாச்சுவை மேக் பண்ணுறதுக்காக இவர் அந்த ஸ்டோன் எடுத்ததா இந்த 18 நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? அண்ட் சேரன் செங்குட்டுவன்ஸ் எங்கர் பிரதர் வாஸ் இளங்கோவடிகள். ஹி வாஸ் த ஆத்தர் ஆஃப் சிலப்பதிகாரம். இப்போ சிலப்பதிகாரத்தை எழுதினது இந்த இளங்கோவடிகள் தான். இந்த இளங்கோவடிகள் யார் அப்படின்னா இந்த சேரன் செங்குட்டுவனோட எங்கர் பிரதர். அனதர் சேரா கிங் சேரல் இரும்புரை. ஸோ சேரன் செங்குட்டுவன் மாதிரி இன்னொரு ஃபேமஸான கிங் யார் அப்படின்னா இந்த சேரல் இரும்புரை. issued coins in his name, அவரோட பேரில் காயின்ஸ் வெளியிட்டிருக்கிறாரு. அண்ட் சம் சேரா காயின்ஸ் பியர் தேர் எம்ப்ளம் ஆஃப் போ அண்ட் ஆரோ. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். ஸோ பின்னாடி உனக்கு ஒரு டேப்லெட் காலத்தில் வருது, அப்போ நம்ம பார்ப்போம். ஸோ சேராஸோடது போ அண்ட் ஆரோ. ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த காயின்ஸ் அப்படின்றத ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இது மூவேந்தர்ஸில் ஒன் ஆஃப் த மூவேந்தர், தட் இஸ் சேராஸ், ரைட்? நெக்ஸ்ட்டு தி சோலாஸ். தி சோலா கிங்டம் ஆஃப் சங்கம் பீரியட் எக்ஸ்டெண்டட் அப் டு வேங்கடம், அதாவது ப்ரெசன்ட் ரீஜன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ரைட்? அதாவது திருப்பதி ஹில்ஸ். த காவேரி டெல்டா ரீஜன் ரிமைண்ட் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கிங்டம். ஸோ அவங்களோட சென்ட்ரல் பார்ட்டாக இருக்கக்கூடியது இந்த காவேரி டெல்டா ரீஜன் தான். அண்ட் திஸ் ஏரியா வாஸ் லேட்டர் நோன் அஸ் சோழமண்டலம். சோலாஸ் ரூல் பண்ணாலும் அதுக்கு சோழமண்டலன்ற பேர் இருக்குது. கரிகால வளவன் ஆர் கரிகாலன் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் த சோலா கிங்ஸ். அதில் எப்படி சேரன் செங்குட்டுவன் பார்த்தோமோ அதே மாதிரி சோலாவில் பார்த்திங்க அப்படின்னா கரிகால சோழன் அப்படின்றவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கிங். அண்ட் ஹீ டிஃபீட்டட் த combined army of Cheras, Pandyas and 11 village chieftains who supported them at Venni, a small village in the தஞ்சாவூர் region. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரூலராக இருக்கிறாரு. அதாவது அதர் சேராஸ் கூடையும் தென் பாண்டியாஸ் கூடையுமே என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா போர் செஞ்சுருக்கிறாரு, நிறைய வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாரு. அண்ட் ஹீ கன்வெர்ட்டட் ஃபாரஸ்ட் இன்டு கல்டிவபிள் லேண்ட்ஸ். இவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா காடுகள் எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய லேண்டாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஹீ பில்ட் கல்லணை. ஸோ கல்லணை அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இட் வாஸ் பில்ட் பை த கரிகால சோழன் அண்ட் அக்ராஸ் த ரிவர் காவேரி டு டெவலப் அக்ரிகல்ச்சர். ஸோ எதுக்காக பண்ணார் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறக்காண்டி தான் இந்த காவேரி ரிவர் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ
காவேரி ரிவருக்கு அதாவது ஒரு டேம் அப்படின்ற ஒன்றை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். ரைட். Their port Puhar attracted merchants from various regions of இந்தியன் ஓஷன்ஸ். ஸோ இவங்களோட போர்ட் அப்படின்னா துறைமுகம். ஸோ இந்த துறைமுகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்தியா ரீஜன்ஸை தாண்டி வெளிநாடுகள்லையுமே வந்து இவங்களோட அந்த போர்ட் ரீஜன் வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதில் த பட்டினப்பாலை பொய்டிக் ஒர்க் இந்த 11 கீழ்கணக்கில் வரக்கூடிய ஒரு நூல் தான் இந்த பட்டினப்பாலை, which gives elaborate informations of the trading activities during rule of கரிகாலனோட ரூலில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ன்றதை இதை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் மூவேந்தர் யார் அப்படின்னா பாண்டியாஸ். ஸோ பாண்டியாஸ் அப்படின்னாலே அவங்களோட கேபிட்டல் நம்மளோட மதுரை. ஸோ பாண்டியாஸ் ரூல்டு த ப்ரெசன்ட் டே, தட் இஸ் சதர்ன் தமிழ்நாடு. The Pandya kings patronized the Tamil poets and scholars. So several names of Pandya kings are mentioned in the Sangam literature. So Pandya kings ஓட சில நேம்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. ஸோ ஒரு சில நேம் உங்கள் ஒரு புக்லேயும் உனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெடுஞ்செழியன் இஸ் ஹெல்ட் அஸ் த மோஸ்ட் பாப்புலர் வாரியர். ஸோ இந்த பாண்டியன் கிங்ஸில் ரொம்ப ஃபேமஸானவர் யார் அப்படின்னா இந்த நெடுஞ்செழிய பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹி டிஃபீட்டட் த கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் சேராஸ் சோலாஸ் அண்ட் 5 வெள்ளி சீஃப்டைன்ஸ் அட் தலையாலங்கானம். ஸோ தலையாலங்கானத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி சீஃப்டைன்ஸ்னு சொல்லக்கூடியவங்களையும் தென் சேராஸ் சோலாஸையும் ஒரு டிஃபீட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் ப்ரைஸ்ட் அ லார்ட் ஆஃப் குர்கை. பாண்டியா கண்ட்ரி வெல் நோன் அஸ் பேர்ல் ஹண்டிங் அண்ட் பாண்டியா கிங்ஸ் இஷ்யூட் மெனி காயின்ஸ். ஸோ அதாவது முத்து குளித்தல்னு சொல்லுவாங்க. ஸோ கடலோட ஆழத்துக்கு போய் முத்து எடுத்துக்கிறக்கூடிய ஒரு ஆக்குபேஷனை மெயினாக பார்த்துருக்காங்க. அண்ட் நிறைய காயின்ஸ் இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் தேர் காயின்ஸ் ஹாவ் எலஃபெண்ட் ஆன் ஒன் சைட் அண்ட் ஃபிஷ் ஆன் அனதர் சைட். ஸோ ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 சைடு இருக்கும். அதில் இவங்களோட காயின்ஸில் ஒரு சைடில் எலஃபெண்ட்டும் இன்னொரு சைடில் வந்து ஃபிஷ்ஷையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முடுக்குடும் பெருவழுதி issued coins to commemorate his performance of many Vedic rituals. ஸோ இவரோட வேதிக் ரிச்சுவல்ஸ்க்காக இவரை வந்து கமெமரேட் பண்ணுறது விதமாக இவரோட பிக்சர்ஸ் இருக்கக்கூடிய காயின்ஸ் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராமினென்ட் பாண்டியா ரூலர்ஸ் நெடியோன், நன்மாறன், முடுக்குடும் பெருவழுதி, தென் நெடுஞ்செழியன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சேராஸ்லேயும் சோலாஸ்லேயும் வந்து இருக்கக்கூடிய ஃபேமஸ் ரூலர்ஸோட நேம்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நம்ம அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? நெக்ஸ்ட்டு ராயல் இன்சைனியா அதாவது ஸ்கெப்சர்னா கோல், ட்ரம்னா முரசு, அண்ட் ஒயிட் அம்பர்லா அப்படின்னா வெண்குடை were used as a symbols of royal authority. யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மூவேந்தர்ஸ் யார் அப்படின்னா சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ். இங்கே கார்லேண்ட் அப்படின்னா அவங்களோட ஃப்ளவர், இப்போ நம்ம நேஷ்னல் அனிமல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களோட கார்லேண்டாக இருந்தது என்னென்ன அப்படின்ருக்கு. தென் போர்ட் அப்படின்னா துறைமுகம், தென் கேபிட்டல் அப்படின்னா அவங்களோட தலைநகரம். ரைட்டா? தென் சிம்பிள்ஸ் அப்படின்றது அவங்க யூஸ் பண்ண சிம்பிள், அவங்களோட ஃப்ளாகில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது காயின்ஸில் இதில் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். தட் இஸ் தேர் சிம்பிள்ஸ். ஸோ சேராஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட்ரா ஃப்ளார், அதாவது பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. தென் போர்ட் அப்படின்றது முசிறி, தொண்டி. அவங்களோட கேபிட்டல் வஞ்சி அண்ட் கரூர். தேர் சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னா போ அண்ட் ஆரோ. தென் சேராஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக், அத்திப்பழம், அதாவது அத்திப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்களோடது. தென் புகார் அப்படின்றது அவங்களோட துறைமுகம். உறையூர், புகார், இது வந்து அவங்களோட கேபிட்டல். டைகர் ஓசையா சிம்பல். சரியா? தென் பாண்டியாஸ் மார்கோசா, அதாவது நீம் ஃப்ளவர், வேம்பூன்னு சொல்லுவாங்க, வேப்பம்பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அண்டு ஏர்போர்ட் வந்து கொர்க்கை, அவங்களோட கேபிட்டல் மதுரை. அவங்களோட சிம்பிள் ஃபிஷ்ஷு, அதாவது 2 ஃபிஷ் இருக்குமா. சரியா? ஓகே. ஸோ இந்த மூவேந்தர்ஸை தாண்டி சில மைனர் சீஃப்டைன்ஸும் இருந்திருக்கிறாங்க. அதாவது இப்போது பாண்டியாஸ், சேராஸ், சோலாஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ரீஜனை ரூல் பண்ண கிங்ஸு. இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி ரீஜன்ஸை ரூல் பண்ண கிங்ஸு. அவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சீஃப்டைன். ஸோ சீஃப் அவங்களோட கண்ட்ரோல் கீழே ரூல் பண்ணுறதுனால அதுக்கு பேர் சீஃப்டைன். சரியா? ஸோ இதில் வெளிர், கிளார். ஸோ கடைகளும் பெருவள்ளல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்பீங்க, தமிழில் படிச்சிருக்கலாம். ஸோ அவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் 3 great kings, there were several brave independent minor chieftains. The name A is derived from ancient Tamil word
ஏயர், அதாவது மீனிங் என்ன அப்படின்னா ஷெப்பர்ட், அதாவது ஆடு மாடு வைப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ஷெப்பர்ட்னு சொல்லுவோம். ஸோ அமாங் 8 chieftains of Sangam age, எய்த்ரன், தித்ரன் அண்ட் நன்னன் வேர் த இம்பார்ட்டன்ட் நேம்ஸ். ஸோ இது வந்து அந்த சர்டைன், அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் நேம்லேருந்து வரக்கூடியது. ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன நேம்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ரைட்டா. அண்ட் வெல்லாலஸ் constituted the ruling and land owning class in the ancient தமிழகம். இவங்க வந்து லேண்டை வந்து ஓனர்ஸாக வச்சுருந்தவங்க. அண்ட் ஃபேமஸ் வெல்லிஸ் வேர் த 7 patrons, கடையெழு வள்ளல்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தட் இஸ் தே வேர் பாரி, காரி, ஓரி, பேகன், ஏய், அதியமான் அண்ட் நல்லி. ஸோ தே வேர் பாப்புலர் ஃபார் their gorgeous patronage of poets and கிலார் வாஸ் த வில்லேஜ் சீஃப். கிலார் அப்படின்னா வில்லேஜ் சீஃப் அப்படின்றது அர்த்தம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன்வேர்டாக கூட இருக்கும், சரியா? ஓகே. ஸோ இவங்கெல்லாமே சீஃப்டன்ஸ். அப்போ இதில் வந்து உனக்கு என்ன, இதோட என்ன ஓவர் ஆகுது அப்படின்னா, இது குறைக்கு நம்ம சோர்ஸஸ் பார்த்துருக்கோம். சோர்ஸஸ் டு நோ அபவுட் த தமிழ் சொசைட்டி. இதில் என்ன அப்படின்னா ஹவு தேர் கிங்டம் ஃபார்ம். அதில் மூவேந்தர்ஸ், இன்னொன்று குரூப் என்ன அப்படின்னா சீஃப்டைன்ஸ். ஸோ மூவேந்தர்ஸில் சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் இவங்க எல்லாருமே. சீஃப்டைன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையெழு வள்ளல்கள். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்னும் இருக்கக்கூடியது. உங்களுக்கு இது எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க, சரியா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு டாபிக் என்ன, அதாவது சொசைட்டி அண்ட் கல்ச்சர். அப்போது இந்த ஓவரால் இவங்க தான் வந்து ரூலிங்கில் இருந்துருக்கிறாங்க, சேரா, அதாவது மூவேந்தர்ஸும் சீஃப்டைன்ஸும் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே ஓவரால் சங்கம் ஏஜ்னு நம்ம இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சங்கம் ஏஜ்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ இந்த ஓவராலில் சங்கம் பாலிட்டி, அதாவது பொலிட்டிக்கல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் நெக்ஸ்ட் டாபிக். ஃபஸ்ட்டு வந்து கிங்ஷிப். ஸோ மன்னர்களோட ஆட்சி முறை, அவங்களோட டியூட்டி என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷனிங்ஸ் என்ன அப்படின்றது தான் ஓவரால். இதில் வந்து சேராஸை தனியாக மென்ஷன் பண்ணலை, சோலாஸ், பாண்டியாஸ் அப்படின்ற மாதிரி உனக்கு குறிப்பிட்டு மென்ஷன் பண்ண கிடையாது. ஓவரால் எல்லாமே சேர்ந்து ஜென்ரலாக அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கிங்ஷிப் பார்க்கலாம். கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்ரி ஃபார்ம் அப். அப்போ கிங்ஷிப் அப்படின்றது ஹெரிடிட்ரினா இப்போது ஒரு கிங் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கப்புறம் அவரோட பையன் தான் வந்து என்ன செய்வாங்க, ரூலிங்க்கு வருவாங்க. அவருக்கப்புறம் அவங்களோட, அப்போ ஜென்ரேஷன் வைஸ் ரூல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹெரிடிட்ரி ஃபார்ம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் த கிங் வாஸ் கால்டு கோ அப்படின்னா அரசன் சொல்லுவோம் இல்லையா. அண்ட் இட் இஸ் ஷார்ட்டர்ன்டு ஃபார்ம் ஆஃப் கோன். இதில் இது போக, அதாவது கிங்குக்கு வேறு என்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா கோன், வேந்தன், அதே மாதிரி கோன், அதாவது மன்னன், கொற்றவன், இறைவன், வேறு த அதர் டைட்டில்ஸ் by which king was addressed. The eldest son of the reigning king generally succeeded to the throne. அப்போது அந்த கிங்குக்கு இருக்கக்கூடிய மூத்த பையன் தான் என்னவாக இருப்பார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கிங்காக இருப்பார், ascended the throne. And the coronation ceremony was known as அரசு கட்டிலேறுதல் ஆர் முடிசூட்டு விழா. அப்போ ஒரு மன்னருக்கு அப்புறம் இன்னொரு மன்னர் வந்து அந்த மன்னராக மாறுறாரு அப்படின்னா அது வந்து முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது முடி அப்படின்னா அரசன் அப்படின்ற அந்த பேரில் வரும், சரியா? அண்ட் க்ரோன் பிரின்ஸ் வாஸ் நோன் அஸ் கோமகன். ஸோ கோ அப்படின்னா அரசன், அவரோட மகனால் இவங்களுக்கு பேர் கோமகன், பிரின்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். while the young ones were known as இளங்கோ அண்ட் இளஞ்செழியன் அண்ட் இளஞ்சேரல். இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களோட நேம்லாம் ஒவ்வொரு டைட்டிலாக கொடுக்குறாங்க. அண்ட் கிங் ஹெல்ட் எ டெய்லி தர்பார். அதாவது டெய்லி வந்து என்ன இருக்குமா, அதாவது மீட்டிங்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அவை புலவர்கள்லாம் இருப்பாங்க, அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து மீட் பண்ணுவாங்களாம் அந்த நாடோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, சரியா? அட் விச் ஹி ஹியர்ட். ஸோ அங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னா ஹி ஹியர்ட் அண்ட் ரிசால்வ்ட் ஆல் த டிஸ்பியூட்ஸ். அதாவது எல்லா ப்ராப்ளமே வந்து சால்வ் பண்ணுறதுக்காக டிஸ்கஷன்லாம் நடக்குமா. அண்ட் த இன்கம் டு த ஸ்டேட் வாஸ் த்ரூ டாக்ஸேஷன். ஸோ அதாவது இந்த கண்ட்ரி வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக டாக்ஸேஷன், அதாவது வரிகள் கலெக்ட் பண்ணுறது மூலமாக அதை ரன் பண்ணியிருக்கிறாங்க. லேண்ட் டேக்ஸ் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ அண்ட் இட் வாஸ் கால்டு இறை. அதாவது லேண்ட் டேக்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் டேக்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. திஸ் அப்பார்ட் த ஸ்டேட் கலெக்டட் டால்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், ட்ரிபியூனல்ஸ் அண்ட் ஃபைன்ஸ். ஸோ இது போக டாக்ஸஸை தாண்டி இதெல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் தயர் இன்கம். அண்ட் கிங் அண்ட் சோல்ஜர்ஸ்
ஓர் த ஹீரோயிக் ஆங்க்லெட், அதாவது வீரக்கலல் அப்படின்ற ஒன்று அவங்களோட காலில் வந்து அணிஞ்சிருப்பாங்க, ஒரு அணிகலன் மாதிரி, சரியா. அண்ட் ஆன் த ஆங்க்லெட் த நேம் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த வியரர் வர் blazoned and spies were used not only to find out what was happening within the country but also in foreign countries. அதாவது ஸ்பைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒற்றர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து அவங்களோட கண்ட்ரிக்குள்ளேயும் வச்சுருக்கிறாங்க, ஃபாரின் அதாவது அவங்கள தாண்டி வெளியே இருக்கிற இடங்களையுமே அந்த ஒற்றர்களை வந்து வச்சுருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா கண்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி கிங்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக தான் அவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க, ரைட்டா. அண்ட் wound in the back was considered a disgrace, அதாவது முதுகில் குத்தி அவங்க வந்து காயப்படுறது வந்து என்ன நினைக்கிறாங்க, டிஸ்கிரேஸாக வந்து நினைக்கிறாங்க, அதாவது அவமானமாக அவங்க அதை நினைக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக மோதணும் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்டாக இருக்குது. And there are instances of kings fastings unto death because they had suffered such a wound in the battle. ஸோ இது போக நிறைய வந்து மன்னர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தவங்கள், அதாவது நிறைய வந்து விரதங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க, சரியா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா இந்த சங்கம் ஏஜில் சொசைட்டி எப்படி இருந்ததுன்ற பற்றி இப்போ நம்ம கிங்ஷிப் பார்த்துருக்கோம் இல்லையா. இது போக கோர்ட்டு, லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், சொசைட்டி இதெல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்றத இன்னும் கண்டினியூவேஷன் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இதோட கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.